வணக்கம். இது உங்க வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்க ஆனந்த். இந்த வீடியோல 5 விதமான அப்டேட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ரா அண்டர் கிரவுண்ட்ல பிராக் லெஸ்னர் வெர்சஸ் பாபி லாஷ்லி மேட்ச், சம்மர் ஸ்லாமோட புது போஸ்டர், அதே சமயம் சம்மர் ஸ்லாமோட பெட்டிங் ஆட்ஸ் இப்ப வெளிவந்திருக்கு. ரசிகர்களை ஏமாற்ற நினைக்கும் WWE, யார் அந்த ரெட்ரிபியூஷன் டீம், டைசன் கிட் திரும்பவும் WWEக்கு ரிட்டர்ன் வர போறாரு, நேத்து நடந்த ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் எவ்வளோ, மீண்டும் சிக்கலில் சிக்கும் செமி குவாரோ. சோ இத பத்தி டீடைல்டா நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைசன் கிட். சோ டைசன் கிட்ட பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு திரும்பவும் இந்த ரிங்குக்கு ரிட்டர்ன் வராரு அப்படின்ற ஒரு பெரிய லெவல் அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைசன் கிட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நட்டாலியாவோட ஹஸ்பண்ட். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்லரா இருந்தாரு. சோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சோ NXT-ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி ஆச்சு. சோ அவருக்கு நெக் இன்ஜுரி ஆயிடுச்சு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவரால் ரெஸ்ல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோ அவர் ரெஸ்லிங்ல இருந்து ஒதுங்கி இருந்தாரு. அதே சமயம் பேக் ஸ்டேஜ்ல ஒரு சில ஒர்க்லாம் அவர் பார்த்துட்டு இருந்தாரு. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட இன்ஜுரி கியூர் ஆயிடுச்சு. சோ அவரு ரெஸ்லிங்க்கு ரிட்டர்ன் வர போறாரு அப்படின்ற ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸ் கிடைச்சிருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நட்டாலியாவும் டைசன் கிட்டும் சேர்ந்து ரெஸ்லிங் பயிற்சி எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நட்டாலியா இப்போ அவங்களோட சோஷியல் மீடியால போட்டிருக்காங்க. சோ அதனால ஒருவேளை டைசன் கிட்டோட நெக் இன்ஜுரி கியூர் ஆயிருக்கலாம். சோ அவரு கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா சோ இன் ரிங்குக்கு ரிட்டர்ன் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இதுக்கு முன்னாடி நெக் இன்ஜுரியில இருந்த டேனியல் பிரையன், எட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவர் ஆகி திரும்பவும் ஃபைட் பண்ண வந்துட்டாங்க. சோ அந்த வகையில டைசன் கிட்டும் திரும்பவும் இன் ரிங்குக்கு வருவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா MVP. சோ MVP-ய பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஷாக்கிங்கா, ரொம்பவும் சர்ப்ரைஸா வந்து பாத்தீங்கன்னா 2020 ராயல் ரம்பல்ல வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருப்பாரு. சோ அவர் ரிட்டர்ன் ஆகும்போதே அவர் WWE எந்த ஒரு கான்ட்ராக்டும் சைன் பண்ணல. சோ அவர் ஒரு சின்ன அப்பியரன்ஸ்க்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ உறுதியாயிருக்கு. சோ MVP-ய பொறுத்த வரைக்கும் சோ ராயல் ரம்பலுக்கு வந்தாரு. சோ அதுக்கப்புறம் ரேமோ ஸ்டுடியோவோட ஒரு மேட்ச். சோ அதோட அவர் WWE விட்டு போறதா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோ அவருக்கு WWE பிடிச்சதுனால WWE வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில செக்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போதைக்கு பாபி லாஷ்லியோட மேனேஜராவும் இருக்காரு. சோ இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா MVP WWE கான்ட்ராக்ட் எதுவுமே சைன் பண்ணாம தான் வர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சோ இவ்வளவு நாள் ராயல் ரம்பல்ல இருந்து இப்ப வரைக்கும் சோ இந்த மாசம் வரைக்கும் சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா WWE எந்த ஒரு கான்ட்ராக்ட்டுமே இல்லாம சோ அவருக்கு பிடிச்சதுனால WWE வர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா MVP WWE ஒரு மல்டி இயர் டீல் சைன் பண்ணிருக்காரு. சோ இப்போதான் MVP WWE கான்ட்ராக்ட்ன்றதை சைன் பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ ஒருவேளை WWE MVP-க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கலாம். சோ MVP கொடுத்த ஐடியாவை சோ WWE வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா செஞ்சிட்டு இருக்காங்க. சோ அதனால MVP WWE கான்ட்ராக்ட் சைன் பண்ணாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். சோ உண்மையிலே MVP-ய பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பாபி லாஷ்லியோட ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி லைன் சோ செமையா தான் இருக்கு. இப்போதைக்கு MVP WWE ஒரு மல்டி இயர் டீல் சைன் பண்ணத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்ட்டு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாரம் ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே செமையா இருந்துச்சு. நிறைய எதிர்பார்க்காத மேட்சஸ், நிறைய எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. இருந்தாலும் இந்த வாரம் ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன வாரம் ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 1.89 மில்லியன் வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு. சோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3% இன்க்ரீஸ் ஆகி 1.95 மில்லியன் வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2 மில்லியனை வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் நெருங்கிடுச்சு அப்படின்ட்டு கண்டிப்பா சொல்லலாம். சோ கண்டினியூஸா 2 வாரமா ஃபீல்ட் அதே சமயம் மிஸ்ட்ரியா நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அதனால ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அடுத்த வாரம் ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் 2 மில்லியனை தாண்டி போகுமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா திரும்ப சிக்கலில் மாட்டும் செமி குவாரோவை பொறுத்த வரைக்கும் ஆல் எலைட் ரெஸ்லிங் கம்பெனில சோ கிறிஸ் ஜெரிகோவோட ஸ்டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு மெம்பரா இருக்காரு. சோ அவரை பொறுத்த வரைக்கும் நிறைய கான்ட்ரோவர்ஷியல், அவர் மேல நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. சோ அதனால AEW-க்கும் அவருக்கும் நிறைய விதமான பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா திரும்ப அவர் மேல பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. சோ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பாலியல் ரீதியான பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோ சாஷா பேங்கை பத்தி தப்பா பேசி சோ அவர் சஸ்பெண்ட் ஆனாரு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேட் ஹார்டிக்கும் அவருக்கும் ஒரு செக்மெண்ட்ன்றத இந்த வாரம் வெட்னஸ்டே நைட் டைனமைட்ல வச்சிருந்தாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சோ ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் இருக்கும்.
சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செமி குவாரோ ஒரு சேர் எடுத்து மேட் ஹார்டியோட மண்டையில ஓங்கி அடிச்சிருவாரு. சோ அடிச்ச அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா அவரோட மண்டை ஓபன் ஆகி சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். சோ இத பார்த்த உடனே AEW மிரண்டு போயிட்டாங்க. சோ அந்த செக்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேக் ஸ்டேஜ்ல கூட்டிட்டு போயிட்டு செமி குவாரோவை பயங்கரமா கழுவி ஊத்தி இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட மேட் ஹார்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட தையல் போடுற அளவுக்கு ஒரு பெரிய இன்ஜுரி ஆயிருக்கு. சோ இதனால வந்து AEW செமி குவாரோ மேல செம கான்ல இருக்காங்க. சோ கண்டினியூஸா அவர் மேல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. சோ இருந்தாலும் இந்த வாரம் AEW ஓட வியூவர்ஷிப் பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணமே இந்த செக்மெண்ட் தான். ஒருவேளை இந்த செக்மெண்ட் இல்லாம இருந்துருந்துச்சு அப்படின்னா AEW ஓட வியூவர்ஷிப் பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? செமி குவாராவை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா WWE ஓட நெக்ஸ்ட் பேப்பர் வியூ சம்மர் ஸ்லாமோட போஸ்டரை WWE அபிஷியலா இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா சோ முன்னாடி ரிலீஸ் பண்ண ஒரு போஸ்டரை வச்சு தான் சம்மர் ஸ்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. சோ அந்த போஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ், பிராக் லெஸ்னர் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இருப்பாங்க. சோ இப்போதைக்கு சம்மர் ஸ்லாமோட புது போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க. சோ அந்த போஸ்டரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஆளா ஃபீண்ட் மட்டும் தான் இருக்காரு. இப்போதைக்கு இந்த போஸ்டரை WWE ரிலீஸ் பண்ணதுனால ஃபீண்ட் தான் சம்மர் ஸ்லாம்ல ஒரு பெரிய ரோல் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ அதே சமயம் சம்மர் ஸ்லாமோட பெட்டிங் ஆட்ஸ் இப்ப வெளிய வந்திருக்கு. சோ இப்போ வரைக்கும் ஒரு 4 மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அதுல யாரு வின் பண்ணுவா அப்படின்ற மாதிரி பெட்டிங் ஆட்ஸ் இப்ப வெளிய வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஓர்டன் வெர்சஸ் ட்ரூ மேக்கின்டையர் மேட்ச்ல அதிகபட்சம் ராண்டி ஓர்டன் தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பெட்டிங் ஆட்ஸ் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வெர்சஸ் ஆண்ட்ராடே அண்ட் ஏஞ்சல் கார்சா. சோ இந்த மேட்சோட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராடே அண்ட் ஏஞ்சல் கார்சா சோ அவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பெட்டிங் ஆட்ஸ் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. சோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அப்போலோ க்ரூஸ் வெர்சஸ் MVP கான US சாம்பியன்ஷிப் மேட்சுக்கு சோ அதிகபட்சம் அப்போலோ க்ரூஸ் தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பெட்டிங் ஆட்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த மேட்ச்ல MVPக்கு பதில் பாபி லாஷ்லி கலந்துக்கிட்டா ரிசல்ட் மாறும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு அடுத்தபடியா செத் ராலின்ஸ் வெர்சஸ் டாம்லிக்கோட சிங்கிள்ஸ் மேட்ச் சோ ரெண்டு பேருக்குமே 50-50 வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ பெட்டிங் ஆட்ஸ் போய்கிட்டு இருக்கு. சோ யாரு வேணாலும் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பெட்டிங் ஆட்ஸ் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் நோக்கி போய்கிட்டு இருக்கு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ இப்ப சொன்ன இந்த பெட்டிங் ஆட்ஸ் சம்மர் ஸ்லாம்ல நடக்குமா இல்ல நடக்காதா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ரால நடந்த ஒரு கான்ட்ரோவர்ஷியல் இப்போதைக்கு ஒரு ரியல் லைஃப்லயும் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வெர்சஸ் ஆண்ட்ராடே அண்ட் ஏஞ்சல் கார்சாக்கான சோ ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்ன்றது இந்த வாரம் நடந்துருந்துச்சு. சோ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ல இருந்து ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜ் கூட்டு போவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் குடிச்ச கூல் ட்ரிங்க்ஸ்ல யாரோ பாய்சன் கலந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த பேக் ஸ்டேஜ்ல சலீனா வீகாவும் சோ அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா பிலேரா சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடிக்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட்டை கொடுத்திருப்பாங்க. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டோட அந்த மெம்பருக்கு பாய்சன் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சலீனா வீகா தான் அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுற பிரியங்கா பிலேரா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சலீனா வீகாவோட வீட்டுக்கே போயிட்டு அவங்களை அட்டாக் பண்ற மாதிரி ஒரு செக்மெண்ட்ன்றதை இப்ப கொடுத்திருக்காங்க. சோ அடுத்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் பிரியங்கா பிலேரா சலீனா வீகாக்கான ஒரு கான்ட்ரோவர்ஷியல் பெரிய லெவல்ல போக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா WWE ஓட மிஸ்ட்ரி ஃபேக்ஷன் ரெட்ரிபியூஷன் சோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ராவுக்கு வந்தாங்க. ராவோட பவர் ஸ்டெப் பிளேவான சோ ஜெனரேட்டரை கொளுத்துற மாதிரி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த வாரம் ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஷாக்கிங்கா ஸ்மாக்டவுனுக்குள்ளே வந்து கேமராமேனா இருக்கட்டும் சோ அங்க இருக்க ஆடியன்ஸா இருக்கட்டும் கமெண்டேட்டரா இருக்கட்டும் எல்லாரையுமே அடிச்சு சோ நாங்க WWE எதிரானவர்கள் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு போயிட்டாங்க. சோ இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2010ல நெக்ஸஸ் டீம் எப்படி டெபியூ ஆனாங்களோ சோ அதே மாதிரி தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெட்ரிபியூஷன் டீமும் வந்து பாத்தீங்கன்னா டெபியூ ஆயிருக்காங்க. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட்ரிபியூஷன் டீம் வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்களால பெரிய லெவல்ல ஏத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மண்டே நைட் ராவுக்கு ஒரு மிஸ்ட்ரி ஃபேக்ஷன் வருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃபேன்ஸ் எல்லாரும் பெருசா எதிர்பார்த்தாங்க. குறிப்பா அன்டிஸ்ட்ரிபியூட்டட் எரா சோ WWE மெயின் ராஸ்டருக்கு டெபியூ ஆவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. சோ அது நடக்காம ரொம்பவே மிஸ்ட்ரியா ஒரு 5 பேரை கொண்டு வந்தாங்க. சோ அவங்க பாக்குறதுக்கு ரொம்பவே பல்கா இல்ல ரொம்பவே மொக்கையா இருந்தாங்க. சோ அதை பாக்குறதுக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அகிரா தோசாவோட நிஞ்சா டீம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. சோ குறிப்பா நிஞ்சா டீமே அதை விட பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ்ங்க கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்போதைக்கு WWE பொறுத்த வரைக்கும் ரெட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு டீம் உருவாக்கி இருக்காங்க. சோ அந்த டீம்ல இப்போ வரைக்கும் ஒரு 5 பேர் வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. சோ அதுல இருக்க 5 பேருமே ஃபேக்கான பர்சன் அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. இப்போ வரைக்கும்
அந்த ரெட்ரிபியூஷனுக்கான 5 மெம்பர்ஸ் யாரு அப்படின்றத WWE தேர்ந்தெடுக்கலையா. இப்போ வரைக்கும் ஒரே ஒரு ஆளை தான் WWE தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அந்த ரெட்ரிபியூஷன் டீமோட ஒரே ஒரு மெம்பர் மட்டும் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. சோ அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டாமினிக் டைஜிக் அப்படின்ற ஒரு NXT ரெஸ்லரை மட்டும்தான் WWE இப்போதைக்கு தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. சோ இன்னும் உள்ள அந்த 4 பேர் யாரா இருக்கும் அப்படின்றது WWE இன்னமும் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. சோ அது வரைக்கும் யாருமே இல்லாத சோ நம்மள ஏமாத்துற மாதிரி சோ ரெட்ரிபியூஷன் டீம் வந்து அட்டாக் பண்ற மாதிரி காமிக்க போறாங்க. சோ அவங்க அட்டாக் பண்றது ஏத்துக்கிற மாதிரியே இல்ல, பாக்குறதுக்கே ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் போய்கிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த வாரம் ஸ்மாக் டவுனோட செட்டை ஃபுல்லா அடிச்சு உடைச்சாங்க. சோ இப்போதைக்கு WWE ரெட்ரிபியூஷன் அப்படின்ற மாதிரி ஒரு டீமை வச்சு நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்திட்டு இருக்காங்க. சோ என்ன பண்ண போறாங்க ஃபியூச்சர்ல அந்த ரெட்ரிபியூஷன் டீம்ல யாரெல்லாம் மெம்பரா வருவா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்ல ஹேக்கர் மாதிரி அந்த ரெட்ரிபியூஷன் டீமையும் அப்படியே கேன்சல் பண்றாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் வெர்சஸ் பாபி லாஸ்லிக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எப்ப நடக்கும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பாபி லாஸ்லி வெர்சஸ் பிராக் லெஸ்னரோட மேட்ச் அதிகபட்சம் ரா அண்டர் கிரவுண்ட்ல நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ WWE பொறுத்த வரைக்கும் ரா அண்டர் கிரவுண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஷோவை ஷேன் மிக்மேன் போன வாரம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோ ரெஸ்லிங் மாதிரியே இல்ல, ஒரு UFC மாதிரியே இல்ல. சோ ஒரு டிஃபரெண்டா இருக்கு. குறிப்பா ஒரு ரியல் லைஃப் ஃபைட் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரா அண்டர் கிரவுண்ட கொண்டு போயிட்டு இருக்காங்க. சோ இப்போ வரைக்கும் ரா அண்டர் கிரவுண்ட பொறுத்த வரைக்கும் பாபி லாஸ்லியா இருக்கட்டும், சோ டாப் ஜிக்லர், வைக்கிங் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் போயிட்டு அங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிராக் லெஸ்னரும் பாபி லாஸ்லியும் அந்த ரா அண்டர் கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நேருக்கு நேர் சந்திச்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பா அவங்க 2 பேருக்கும் மேட்சே அந்த ரா அண்டர் கிரவுண்ட்ல தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. சோ உண்மையிலே 2 பேருமே ரியல் லைஃப் ஃபைட்டர். சோ அவங்க 2 பேரும் ரா அண்டர் கிரவுண்ட்ல ஒரு மேட்ச் பண்ணா நல்லா தான் இருக்கும். சோ இருந்தாலும் அவங்களோட ஸ்டோரி லைனை ரா அண்டர் கிரவுண்ட்ல நடத்துவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். சோ இப்போதைக்கு WWE பொறுத்த வரைக்கும் பிராக் லெஸ்னர் வெர்சஸ் பாபி லாஸ்லியோட மேட்சை ரா அண்டர் கிரவுண்ட்ல நடத்தலாமா இல்ல ரா அண்டர் கிரவுண்ட்ல இருந்து அவங்களோட ஃபியூடை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி WWE இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிராக் லெஸ்னர் வெர்சஸ் பாபி லாஸ்லி மேட்ச் ஒரு ரியல் லைஃப் மேட்ச் மாதிரி, ஒரு ரியல் ஃபைட் மாதிரி ரா அண்டர் கிரவுண்ட்ல நடந்தா நல்லா இருக்குமா இல்ல ரெஸ்ல்மேனியா சம்மர்ஸ்லாம் மாதிரி ஒரு பேப்பர்ல நடந்தா நல்லா இருக்குமா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய Facebook, Twitter, Instagramோட பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.